அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பொது தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரத்து சூழ்ந்த பகுதினா அத்திமரம். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்று புகழாரம் சூட்டியவர் யார்? தந்தை பெரியார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை எது அப்படின்றாங்க. ஸோ மேல்கதுவாய் 1, 3, 4 சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா நற்றினிலை இடம்பெறக்கூடிய நூல். இது நற்றினிலை இடம்பெறும். ஆறுமுக நாவலரை வசன நர கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்னா பரிதிமார் கலைஞர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனர். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டனை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்னும் நூலை வெளியிட்டுள்ளது. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. ஸ்வீடன் நாட்டின் போர்லாக்விட்ஸ்ட் என்னும் சிறுகதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி. குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் யாருன்னா அப்துல் ரகுமான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செங்கப்படுத்தான் காடு அப்படின்றது அவங்க ஊர் பெயர். இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருளில்லை என்று கூறியவர் சுரதா. அதான் சுப்பரத்தின தாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் சவாலியர் விருது வாங்கியவர் யார் அப்படின்னா வாணிதாசன். சுந்தர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் அப்படின்றாங்க நரசிங்க முனையரையர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என அழைக்கப்பட்டதுன்னா அகத்தியர். நந்த வனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பாடியவர் யார் அப்படின்னா கடுவெள்ளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுவாங்க. அறிவடிவு மாய்ப்பின்னன் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்ன அப்படின்றாங்க. அரி என்றால் சிங்கம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீராப்புராணம். வேங்கை நன்னேது புலி, அதாவது நபிகள் நாயகத்துக்கிட்ட நான் போயிட்டு வரேன் நன்றின்னு சொல்லிட்டு போவோம். சரிங்களா, அடுத்து போவோம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கியார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? காஞ்சிபுரம். ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். அடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி.